அருமையான நன்னாளுக்காய் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கர்த்தாவே ஜூன் 14ஆம் தேதிக்கு நமக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நாளின் கர்த்தாவே துதி ஆராதனையை தொடக்க முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க அப்பா எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இந்த கர்த்தாவே ஆராதனை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுவித்து எங்கள் ஒவ்வொருடைய கர்த்தாவை குடும்பத்துல அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய இருதயங்கள்ல நீர் கர்த்தாவை அளவில்லாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப முடியாது. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். எங்களுடைய துணையாய் நீர் தான் இருக்கிறீர் கர்த்தாவே. உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா. வலக்கரம் எங்களை தாங்குகிற அப்படின்னால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
Oh, we worship you, Father. Blessed be your name, O Lord. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. Glory to you. Yes, Lord, we make a joyful noise unto you, Lord. You are worthy to be praised, O Father. You are worthy to be worshipped, O Lord. Thank you, Father.
Yes, Lord, we are standing on the holy ground, O Lord. Yes, Jesus. Bless you, dear Father. We praise you, Lord. Jesus. Yes, Lord. Yes, Lord. Come and
சொல்லுவோம் அந்த வேளையில. யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இந்த நாளிலே காணப்பட்டிருந்தாலும் இந்த வேளையில நீங்க மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை தகப்பனே, உன்னதத்தின் தேவனே, என்னுடைய அடைக்கலமே, என்னுடைய ரட்சகரே, என்னுடைய மீட்பரா இருக்கிறவரே, நீங்க மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறீங்க கர்த்தாவே. உம்மை அன்றி எங்களுக்கு இந்த உலகத்துல எந்த துணையும் இல்லை கர்த்தாவே. அப்பா உங்களுடைய அன்பு, உங்களுடைய கர்த்தாவே, தேவனே, உங்களுடைய மனதுருக்கம், உங்களுடைய இரக்கங்கள், உங்களுடைய கிருபை, அப்பா இவைகள் எல்லாம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக்கி கர்த்தாவே நீ கொடுக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கலங்கின வேளைகளிலே, கண்ணீரின் மத்தியில, வியாதியின் நேரத்துல, உடைந்து போயிருக்கிற நேரத்துல, அப்பா நான் குணமி போயிருக்கிற நேரத்துல, அப்பா எங்களுக்கு வேற எது இல்ல, வேற வழி இல்ல, என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை என்று நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா உண்மை அன்றி எங்களுக்கு வேற எது இல்ல, வேற வழி இல்ல கர்த்தாவே. நாங்கள் பாடினது போலே கர்த்தாவே, ஏதோ ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்க கூடவே இருந்து அப்பா எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறீர், நம்பிக்கை நங்குரமா இருக்கிறீர் கர்த்தாவே. வேற எது இல்ல கர்த்தாவே, உண்மை அன்றி எங்களுக்கு வேற துணை இல்ல கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வேளையில. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நீங்க தான் எங்கள் நம்பிக்கை கர்த்தாவே. ஏசப்பாதோ அந்த வேளையில நம்பிக்கை இழந்திருக்கிற நம்பிக்கையை முற்றிலுமாய் கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒன்று இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து அப்பா நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை என்று உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை அன்றி வேற கதி இல்லை, வேற துணை இல்லை கர்த்தாவே. இந்த உலகத்தின் மனிதர்களோ அப்பா ஏதோ கர்த்தாவே எங்களை பார்க்கும்போது ஏதோ வெவ்வேறு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க கர்த்தாவே. அவர்களுடைய அப்பா விருப்பத்தின்படியும் அவருடைய நோக்கத்தின்படியும் எங்களை பார்ப்பாங்க. நீங்க எங்களை பார்க்கும் பொழுது அப்பா உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய், உமக்கு சொந்தமானவர்களாய் எங்களை நீர் பார்க்கிறீர்கள். அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு விரோதமா இந்த உலகத்துல எத்தனை பேர் சாட்சிகள் சொன்னாலும், எங்களை அவதூறாய் பேசினாலும், அப்பா எங்களை நிந்தித்தாலும், அப்பா எங்களை பற்றின ஏளனமான பேச்சுக்களை பேசியிருந்தாலும் நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை கர்த்தா. எஸ் இயேசு கிறிஸ்துவின் இந்த உலகத்துல வந்து அப்பா எங்களுக்காய் ஜீவனை கொடுக்க நீர் வரும் பொழுது
உங்களை எவ்வளவாய் பேசினார்கள் கர்த்தா. அப்பா உங்களை நிந்தித்தாங்க, உங்களை சபிச்சாங்க. பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தீர். அப்பா அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கவே அப்பா நீ இந்த பூமியில அப்பா அது கர்த்தா பொறுமையோடு கடைசி வரையிலும் நிலை நின்றவராய் அப்பா அது கர்த்தாவே பிதாவுடைய சித்தத்தை நீ செய்தீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை. உண்மை அன்று எங்களுக்கு வேறு எது இல்லை கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையின் நாயகனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டுகள் உடைக்கப்படட்டும், சங்கிலிகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவராய் கர்த்தாவே நீர் ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் யாவரும் நாமத்தினாலே ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம், சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம், பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளுகிறோம். அப்பா கர்த்தாவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அப்பா உங்களுடைய தயவுகளையும் பாதுகாப்பையும் எடுத்துக் கொள்ளுகிறோம். இந்த உலகத்துல கர்த்தா எங்களோடு கூட இருக்கிறவரை கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உண்மை அன்று எங்களுக்கு வேற துணை இல்லை என்பதை நாங்கள் அறிந்து இந்த வேளையில கர்த்தாவை தொடர்ந்து உடைய வார்த்தையில நாங்கள் அமர்ந்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை நடத்தினோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் வேதத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாய் விட்டு பிரியாதிருக்கும். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நான் கவனமா இருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வாய்க்கப்படுவேன். இதனால் நான் புத்திமானாக நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ தேவனுடைய சத்தத்தை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளுகிறது? ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். அதை எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சோ தேவன் பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் திடீர்னு ஒரு நாள் காணாம போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அது ஈனோக்கு காணாம போயிட்டான், இறந்து போல தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்றது. இது என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டாதான் தெளிவா உண்மையா எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்றது புரிந்து கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், இந்த சண்டே கிளாஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பாடி இருக்கிறோம், ஈனோக்கு வாழ்ந்தானாம் தேவ பிள்ளையாய் வாழ்ந்தானாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தானாம், நீதிமானாய் வாழ்ந்தானாம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருக்கு. அப்போ ஈனோக்கு இங்க பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு கூட நடந்துட்டு இருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் மறிக்கவில்லை. சோ அதற்கு முன்பதாக எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம பார்க்கிறது ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். சோ தேவனோடு அவன் சஞ்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணிருக்கணும்? தேவன் பேசுகிறதை முதலாவது அவன் ரெகக்னைஸ் பண்ணிருக்க வேண்டும், அத அவன் உணர்ந்திருக்க வேண்டும், சோ அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவன் என்ன பண்றான்? தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை அவனுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் டியூன் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். சி கார்டு அப்படின்னு சொன்னா அந்த சி கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததோ இதுதான் சி கார்டா அப்படின்னா எனக்கு தெரியாது. அது கீபோர்ட்லயா இருக்கட்டும், இல்ல கிட்டார்லயா இருக்கட்டும், எதுலயா இருக்கட்டும், சி கார்டு அப்படின்னு சொன்னா அது சியாவும் இருக்கலாம், ஜெட்டாவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா அதை நான் ரெகக்னைஸ் பண்ணல. அதை பாட பாட அந்த கார்டை பிடிக்க 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 அந்த டியூன் என்ன ஆயிடுது எனக்குள்ள அப்படியே
அது மனப்பாடம் ஆகும் பொழுது அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு இருந்தா கூட அந்த சி கார்டை பிடிக்கும் போது அது என்னால பண்ண முடியும், அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதை நான் சி அப்படின்னு சொல்லி அப்படியா இந்த இடத்துல அவன் பார்க்கும் பொழுது தேவனை அவன் ரெக்கக்னைஸ் பண்ணா. எப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு அவன் செவிசாய்த்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் பேசும் பொழுது அதை கேட்டு 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 அவன் ரெக்கக்னைஸ் காட்ஸ் வாய்ஸ். தேவனுடைய வார்த்தைக்கு அந்த சவுண்டுக்கு அந்த சத்தத்திற்கு அவன் டியூன் ஆக்கப்பட்டதுனால அப்போ என்ன பண்றான், தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடக்க 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 பார்க்கும் பொழுது நம்ம ஈப்ரூல ஒரு புக் இருக்கு, அதுக்குன்னு அந்த புஸ்தகத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த புஸ்தகத்துல முழுக்க முழுக்க எப்படி ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணா, இந்த உலகத்தை விட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருந்து அதுக்கப்புறம் தேவன் ஒரு நாள் அவனை முழுமையாக்கி அந்த இடத்துல என்ன பண்ணாரு, நான் உன்னை இந்த நாள் இந்த தேதி இந்த நேரத்துல உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், அதனால எல்லாருக்கிட்டையும் சமாதானத்துல சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியா அவன் போகிற அந்த காரியம் யாருக்கும் பயம், திகிலு, கலக்கம், டென்ஷனு அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் கொண்டு வரல. அங்க சமாதானம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தது நிமித்தம் எல்லாவற்றையும் அவன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சான். சோ அவன் தேவனோடு கூட அவன் நடக்க ஆரம்பிச்சான். ஏன்னா நம்ம பாக்குறோம் ப்ராவர்ப்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா வழிகள்ல நீ என்ன பண்ணு, அவரை அறிந்து கொள், acknowledge him in every way, so he shall direct your path. எல்லா வழிகளிலும் நீ என்ன பண்ண, அவரை அறிந்து கொள், நினைத்து கொள். அப்போ நம்ம இங்க ஈனோக்கு எல்லா வழிகளிலும் தேவனை அவன் நினைத்திருந்தான். அவன் நினைத்திருந்ததுனாலதான் அவன் ஒரு நாள் அப்படியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தேவனோடு கூட அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். இந்த பகுதி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, என் லைஃப்ல நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். நம்ம பார்க்கிற 1 சாமுவேல்ல 3ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம் 7-8 முதலாவது வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. சரி, இப்போ இங்க பாக்குறோம் 1ல இருந்து இந்த 7-8ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஏலி வாழ்ந்த அந்த காலத்துல அவன் தீர்க்கதரிசியா இருந்தான், ஆலயத்துல இருந்தான். அவனோடு கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாமுவேல் அதே ஆலயத்துல வைக்கப்பட்டிருந்தான். சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இங்க நம்ம பாக்குறோம் சாமுவேல 3 தடவை தேவன் கூப்பிடுறாரு. தூக்கத்துல கூப்பிடும் போது அவன் எழுந்திருந்து நேரம் எங்க போறான் அப்படின்னு சொன்னா, ஏலி இடத்துல போயிட்டு நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு 3 தடவையும் போய் அங்க ஏலியை கேக்குறான். 3 தடவை ஏலி சொல்றான், இல்லன்னா இன்னும் கூப்பிடல. அப்ப 3rd டைம் அவனுக்கு ஒரு யோசனை, இன்னும் எப்ப பாரு கூப்பிடுறான்னு, ஒருவேளை தேவன் இவனோடு கூட பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த 8ஆம் அடுத்த வசனம் வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். அப்போ இங்க பாக்குறோம் ஏலிக்கு புரிஞ்சிருச்சு இது காட் தான் கூப்பிடுறாரு. அப்ப ஏன் சாமுவேலுக்கு புரியல? சாமுவேல் எங்கதான் இருந்தான், ஆலயத்துலதான் இருந்தான். ஆனா சாமுவேலுக்கு தேவன் கூப்பிடுறாரு அப்படின்றத அவன் அதை ரெக்கக்னைஸ் பண்ணல. ஏன்னா அந்த வசனத்துல அந்த அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. சோ இங்க பாருங்க, அந்த காலத்துல தேவனுடைய வசனம் ரேர், அபூர்வமா இருந்துச்சு. அப்பப்போ திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் யாருமெல்லாம் இறங்குவாரு, அந்த இடத்துல ஒரு காரியங்களை சொல்லணும், செய்யணும், ஒரு யுத்தத்துக்கு போகணும், அது ஜெயம் பெறுமா இல்லையா எல்லாவற்றையும் திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் ஒரு 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 ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல ஒரு பிரீஸ்ட் மேல இறங்கும் போது அவங்க வார்த்தைகளை சொல்லுவாங்க. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இருந்தார். தேவனுடைய வார்த்தை இட் வாஸ் ரேர், அபூர்வமா இருந்துச்சு அங்க. அப்பப்போ இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி அன்றைக்கு கொடுக்கப்படல. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் 7 நாளும் நம்ம கூடவே நமக்குள்ளவே இருந்து வாசம் செய்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்ல. அதனால சாமுவேல் தவறுன்றதும் இல்ல. ஆனா 3 தடவை கூப்பிடும் போது ஏன் அவன்
அது தேவன் அப்படின்னு புரிந்து கொள்ள அப்படின்னா, உணரல அப்படின்னா, அவன் கேட்டதெல்லாம் ஏலியுடைய சத்தத்தை தான். ஏலியுடைய சத்தத்தை கேட்டு 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 அந்த ஆலயத்துல நீ இதை செய், நீ இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு அவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வாழ்ந்ததுனால தேவன் அவனை நேராய் கூப்பிட்டு பேசும் பொழுது அது தேவனா அப்படின்றத அவனால புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஈனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஏன் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு அவன் டியூன் ஆக்கப்பட்டிருந்தான். he recognized the voice of the Lord. அப்போ தேவனுடைய சத்தத்தை அவன் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் சாமுவேல் மாதிரி இருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை ரெகக்னைஸ் பண்ணாதபடிக்கு எத்தனையோ தடவை புரிஞ்சோ என்ன பண்ணிருக்கிறோம், இக்னோர் பண்ணிருக்கிறோம். எத்தனையோ தடவை கர்த்தர் பேசுறாருன்னு தெரியும், இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் தேவைன்னு தெரியும், இந்த இடத்துல இவங்களை விடணும்னு தெரியும், ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை இக்னோர் பண்றவர்களா இந்த இடத்துல பாக்குறோம். சாமுவேல் ஒரு சின்ன பையனா இருந்தான், அவன் இன்னும் தேவனுடைய வார்த்தையில பழகாதவனா இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவனோடு கூட ஒவ்வொரு நாளும் இல்ல, அதனால அவனுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படியா இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மள வழி நடத்துகிறார். சோ ஒவ்வொரு நாளும் நம்மள வழி நடத்தும் போது நம்ம இன்றைக்கு தேவ வார்த்தையை ரெகக்னைஸ் பண்ணோம். அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியை சாய்த்து கொடுக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வசனத்துல பாக்குறோம், அவருடைய வார்த்தையானது இருப்பும் கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானதா இருக்கிறது. It's sharper than any two-edged sword அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த சோடுனால தேவ வார்த்தை தான் இந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் சோடா இருக்கு. அந்த சோடு நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்றத கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார், விரும்புகிறார். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய வார்த்தைக்குள்ள நாம் டியூன் ஆக்கப்பட முடியும், நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும் அவருடைய வார்த்தையே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயமானது அவருடைய வார்த்தையில விருத்த சேதனம் அடையும் பொழுது, அன்றைக்கு ஒரு இந்த உடல்ல இருக்கிற தோலின் நிமித்தம் அவங்க விருத்த சேதனம் பண்ணி தேவனோடு கூட ஒப்புரவானாங்க. இன்றைக்கு உங்களுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் அது விருத்த சேதனத்தினாலே வார்த்தையின் நிமித்தம், ஏன்னா வார்த்தை தான் இந்த இடத்துல வாளா இருக்கு, கத்தியா இருக்கு, பட்டயமா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினால நம்ம ஒவ்வொரு நாளும் விருத்த சேதனம் அடைந்து நம்ம ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தைக்குள்ள வாழும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி சாய்ப்போம், நம்ம உணரப்படுவோம், அந்த ரெகக்னைசேஷன் நமக்கு உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வழிகளிலும் அவரை நினைத்து கொள்ளுவோம். எல்லா வழிகளிலும் நினைக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு வழியை பாதையை காட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கு 3-5 வசனம் வரையும். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். யாரு? நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் கேட்குதுங்க. அங்க 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடு கேக்குது, அந்த ஆடை அந்த மேய்ப்பன் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலதான் அவனை பின்தொடர்கிறது. சோ நீங்களும் நானும் தேவனால உண்டாக்கப்பட்டவரும் நம்ம அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலிலும் நம்ம உருவாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கையை தான் வாழும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். சோ அந்த சத்தத்தை கேட்டு ரெகக்னைஸ் த வாய்ஸ், என்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை நான் கேட்டு நான் என்ன பண்ணணும், அவரை பின்தொடர ஆரம்பிக்கணும். வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இங்க பாருங்க, அந்நியனுடைய ஸ்ட்ரேஞ்சருடைய வாய்ஸ் ஒரு நாளும் ஆடுகள் கேட்காது. ஆனா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்படியா இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கு. ஏன்னா எப்பவோ ஒரு வாட்டி கேட்கறதுனால அது நமக்கு டியூன் ஆக்கப்படாததுனால அந்த வார்த்தை எப்படி இருக்கு, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் பேசுறது போலவே இருக்கு. அதனால அதை விட்டுட்டு பயந்து என்ன பண்ணிடுறோம், ஓடிடும். நல்லா நம்மள பேக் பண்ற, நம்மள அப்படியே தட்டி கொடுத்து நம்மள அப்படியே தூங்க வச்சு நம்மள தாளாட்டி சீராட்டி நம்மள வழி நடத்துகிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு எப்ப பெருமை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் வருதோ யோசிச்சு பாருங்க. எத்தனை வாட்டி நம்ம வேதத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் இப்படியா பேசுகிறார், தேவனுடைய வார்த்தை தவறுகளை செய்கிறவர்களுக்கு இப்படியா விரோதமா நிக்குது அப்படின்னு எத்தனையோ இடத்துல அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் வரும் பொழுது
டக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், பைபிளை திருப்பிடுவோம், இல்ல மூடிடுவோம், பயந்துருவோம். ஏன்னா கர்த்தர் யாங்கிட்டயா பேசுறார். சோ தேவன் நம்மளோடு கூட எப்படி பேச விரும்புறாரு அப்படின்னா, அவர் வார்த்தை நம்ம ரெகக்னைஸ் பண்ண கற்றுக்கொள்ளும் பொழுது நினைப்பாயாக எல்லா வழிகளிலும் நாம் நினைக்க 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 அது எனக்கு பயத்தை கொண்டு வராது. அது எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும், அவருடைய சத்தம் என்னை தட்டி என்னை பலப்படுத்தி என்னை திரும்ப வழி நடத்தக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில நேரத்துல, பயந்த நேரத்துல அது எனக்கு தைரியத்தை கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்துல நம்மளால செய்ய முடியல போது ஆலோசனை கொடுக்கும் தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணும், ஊக்குவிக்கும், பலப்படுத்தும், அன்பு செய்யும். சோ தேவனுடைய வார்த்தையை என்னுடைய கவுன்சிலா எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு எல்லாவற்றிலும் என்னுடைய ஆலோசகராய், என்னுடைய துணையாளராய், அப்போ எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் என்ன வழி நடத்துது அப்படின்ற ஒரு ஒரு சார்ந்துதலோடு நம்ம வழி நடத்தப்படும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை நம்மள ஆசீர்வதிக்கும். அதை விட்டுட்டு இங்க சாமுவேல் மாதிரி நம்முடைய லைஃப் இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கலாம். நம்ம டெம்பிள் அவன் இருந்தா, அவன் ஆலயத்துலதான் இருந்தான், ஆலயத்துலதான் வாழ்ந்தான். ஆனா என்ன பண்ணல, அவன் அதுக்கு புதுசா இருந்ததுனால, சின்ன பையனா இருந்ததுனால அவனால ரெகக்னைஸ் பண்ண முடியல. நம்மளும் என்ன பண்ணிடுறோம், நிறைய இது எப்படி ஏலிக்கு பின்னாடி அவன் இருந்து ஏலி சொன்னதையே கேட்டு 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 வாழ்ந்ததுனால தேவன் சொல்லும் பொழுது அவனால அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாத இருந்துச்சா? அப்படியா இன்னைக்கு ஏதோ போதகர், ஏதோ ப்ராஃபிட், இந்த குறி சொல்றது, இந்த மந்திரவாதம் வாதிக்கிட்ட போறது, இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல கிறிஸ்தவர்களை வாழ்ந்திருக்கிறதுனால அப்பப்போ பூஸ்ட் பண்ற ஒரு வார்த்தை, தேவனுடைய ப்ராமிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல பர்த்டேக்கு ஒரு வாட்டி, இல்ல அந்த மாதிரி நம்ம கேட்டு 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 வாழ்ந்திருந்ததுனால இன்னைக்கு என்ன ஆயிடுது, அவருடைய வார்த்தை நமக்கு புதுசா இருக்கு. நான் கிறிஸ்தவனா தான் இருக்கான், பிறந்ததுல இருந்து நான் தேவனை தேடிட்டு தான் இருக்கலாம், ஜெபிச்சுட்டு தான் இருக்கலாம், துதிச்சுட்டு தான் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன ஆகல, இன்னும் நான் பழக்கப்படாததுனால, அவருடைய சத்தத்திற்கு நான் இன்னும் டியூன் பண்ணப்படாததுனால இந்த சாமுவேல் மாதிரி நமக்கு என்ன இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கிறதுனால அந்தந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருது, அந்தந்த இடத்துல படபடப்பு வருது, பயம் வருது. நம்ம ஒரு சில இடத்துல நம்மளை விட்டே தூரம் போகிற அளவுக்கு நமக்கு எத்தனையோ ஒரு குழப்பங்கள் நேரிடுகிறது. நம்ம பாக்குறோம் தேவனுடைய வசனத்துல மரியாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கூட இருந்தா, அவர் கூடவே அவர் எங்கெல்லாம் போய் மினிஸ்ட்ரி பண்றாரு எல்லாம் போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப 3ஆவது நாள் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா எங்க போய் தேடுறா அவரை, அவன் திரும்ப கல்லறையில போய் தேடுறான். ஏன்னா ஒரு பயம், ஒரு கலக்கம். எப்படிப்பட்ட தேவனை போய் தேடுறான் அப்படின்னு பார்க்கும்போது செத்து போன இயேசுவ அவ கல்லறையில போய் தேடுறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இருக்கும் பொழுதுதான் ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு டியூன் ஆக்கப்படாததுனால நம்முடைய செவி அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத ரெகக்னைஸ் பண்றதே இல்லை. நினைப்பாயாக சொன்னார், in all your ways acknowledge him. உன்னுடைய வழிகள் எல்லாம் என்ன பண்ணு, என்னுடைய வார்த்தையை நினைப்பாயாக. So and he shall direct your path. அப்படி நினைக்கும் பொழுது அப்பதான் அவருடைய வார்த்தை நம்மள வழி நடத்தும். இங்க மரியாள் பாருங்க, 3ஆவது நாள் எடுத்துக்கொள்ளப்பனா திரும்ப வருவேன், எழும்பி வருவேன், நான் உயிர் தெழுவேன் சொல்லிட்ட பிறகும் செத்து போன இயேசு கிறிஸ்துவ அந்த கல்லறையில தேடி போகும் பொழுது அவ இயேசு கிறிஸ்து நிக்கிறதையும் நான் என்ன பண்ணல, அவளால ரெகக்னைஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 20ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கும்போது எத்தனை வாட்டி இயேசு கிறிஸ்துவ பார்த்திருப்பான், எத்தனை தடவை இயேசு கிறிஸ்து அவளோடு கூட பேசியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அவளால ரெகக்னைஸ் பண்ண முடியல. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களா வாழ்றோம், கிறிஸ்தவர்களா நடக்கிறோம், கிறிஸ்தவர்களா பேசுறோம், நம்ம பைபிளை தூக்கி போறோம், நம்ம பிரசவம் பண்றோம், நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நம்ம அநேக காரியங்களை செய்யறோம். ஆனா என்ன பண்ண முடியறதில்ல, சில நேரத்துல அவரை ரெகக்னைஸ் பண்ண முடியாத காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மறுரூபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ அவ மாம்சீக கண்ல அவளால பார்க்க முடியவே இல்லை. சோ அந்த இடத்துல அவர் கூப்பிடுறாரு, ஸ்திரியே என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதும் அவளால என்ன பண்ண முடியல. அவரை பார்த்து தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவருடைய அங்காலாய்ப்பு, அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த சங்கடத்தை, அந்த கஷ்டத்தை அவன் என்ன பண்றா, அப்படியே அந்த இடத்துல ஊற்றுகிறா. அப்ப 15ஆம் வசனத்துல அவளை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான்
வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? இல்ல, அதுக்கப்புறம் மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. 16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. பாருங்க, ஸ்திரீன்னு சொல்லும் போது புரியல. ஏன்னா மாட்டுக்கிட்ட என்ன பண்ணோம், மாட்டு பாஷை தான் பேசுறோம், நாய்கிட்ட நாய் பாஷை தான் பேசுவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம் அப்படின்னு தேவனுடைய வசனத்துல எழுதியிருக்கு. சோ ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதியிருக்கு. சோ அவருடைய அந்த டியூன்ல அவகிட்ட பேசும்போதுதான் அவளுக்கு புரிஞ்சிச்சு அது யாரு, மேரின்னு தான் கூப்பிட்டாரு, வேற ஒண்ணுமே சொல்லலாங்க. நான் யார் தெரியுமா, என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்னு எல்லாம் அவங்க வேற கதையே பேசல. இயேசு கிறிஸ்து பார்த்து மேரி அப்படின்னு சொன்னார், அவ்வளவுதான். பார்த்துட்டு ரபோனி, அதே தோட்டக்காரனை பார்த்து அதே காட், அதே இயேசுவை பார்த்து ஃபர்ஸ்ட் தோட்டக்காரன் நினைச்சா, அதே இயேசு பேசும் பொழுது அங்க ரபோனி அப்படின்னு சொல்றா. சோ இங்க நம்ம பாக்குறோம், she recognized his voice. அவருடைய வார்த்தை அவர் பேசும் பொழுது அவர் ரெக்கக்னைஸ் பண்ணாத அவ உணர்ந்தா. எப்படி அவ உணர்ந்தா? அவருடைய உள்ளத்துல அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு காலத்துல அவர் என்னை இப்படிதான் கூப்பிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன இப்படிதான் கூப்பிட்டாரு, அவருடைய வார்த்தையோடு கூட இப்படிதான் என்னோடு கூட இடைப்பட்டார். சோ ஆவிக்குரியது ஆவிக்குரியத மூலமா தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த இடத்துல பாக்குறோம், இன்றைக்கு அநேக முறை இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர், உன்னதத்தின் தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல அநேக முறை அநேக விதத்துல நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஒரு சில இடத்துல நம்ம இக்னோர் பண்ணிருக்கிறோம், ஒரு சில இடத்துல நமக்கு புரியாம இருந்திருக்கிறோம். எத்தனையோ தடவை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நடந்திருக்கிறோம். நம்முடைய சொப்பனத்தின் மூலமா, மற்ற ஜனங்கள் மூலமா, நம்முடைய சர்க்கம்ஸ்டான்சஸ், நமக்கு வருகிற சூழ்நிலைகள் மூலமா நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமா, அவர் இந்த உலகத்துல உண்டாக்கின காரியங்கள், கிரியேஷன்ஸ் மூலமா நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்ம எப்படி கேட்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பிளைண்டா இருக்கிறோமா, இல்ல மந்தமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறபடி ஸ்தேவான் அவ்வளவாய் சத்தியத்தை எழுந்திருந்து பேசினா, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அது உண்மை தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம stiff necked அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தாங்க. ஏன்னா நான் இப்போ சாஸ்திரமா விழுந்து, ஆமா இவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் நான் நம்பிட்டேன்னா, அந்த பெருமை விட்டு அவங்களால கீழே இறங்கி வர முடியாத இருந்தது. சோ இன்றைக்கு சத்தத்திற்கு நம்ம என்ன பண்றோம், கேட்டுதான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மைதான், தேவன் என்னோடு கூட பேசுகிறது உண்மைதான். நான் என்ன பண்றேன், ஜீவனுள்ள தேவனை எப்பவுமே செத்த தேவனாய் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆராதிச்சுட்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் நமக்கு புரியுது. ஆனா மொரட்டாட்டுத்தன ஒரு ஸ்டபன்னஸ் நமக்குள்ள என்ன பண்றது, நம்மள கீழ்ப்படியாம வைக்க, ஒவ்வொரு நாளும் டிஸ்ஒபீடியண்டா, நம்ம ஒவ்வொரு நாளும் டிஸ்ஒபீடியண்டா வாழ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளையே நம்ம ஒப்பு கொடுத்து விடுறோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட பேசுது. அவர் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை இப்படிதான் கீழ்ப்படினோம் அப்படின்றது அவருக்கு பெரிய வேலை இல்லை. ஆனா அவருடைய வார்த்தை ஜென்டிலா இருக்கு. அவர் நம்மள ரோபோ மாதிரி ட்ரீட் பண்ணல. நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாரு, மகளாக மகனாக ட்ரீட் பண்றாரு, அவருடைய பிள்ளையாய் நம்மள ட்ரீட் பண்றாரு. சோ நம்மள ஃபோர்ஸ் பண்றதுல அவர் சொல்றாரு, யூ ரெக்கக்னைஸ் மை வாய்ஸ், என்னுடைய வார்த்தைக்கு உன்னுடைய செவியை சாய்த்து நீ என்ன பண்ண, அக்னாலேஜ் மீ, நீ என்ன பண்ண, நீ தெரிந்து கொள், உன்னுடைய வழிகளை எல்லாம் நான் தான் தேவன் அப்படின்றத நினைத்துக்கொள், அதை புரிஞ்சுக்கோ. அப்ப புரிஞ்சுக்கும் பொழுது நீ என்ன பண்ணுவ, நீ சரியான முறையில எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கொள்வேன். மரியாதை அங்க என்ன பண்ணா, தெரியாத வரைக்கும் அப்படியே சுத்திட்டு இருந்தா, தெரியாத வரைக்கும் ரொம்ப டென்ஷனா இருந்தா, தெரியாத வரைக்கும் அவளுக்கு என்ன பண்றது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. ஆனா மரியாதை பார்த்து மேரி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அது இயேசுதான் அப்படின்னு தெரிஞ்சு இம்மிடியேட்டா என்ன பண்ணா, அவ ரபோனி போதகரே அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவரிடத்துல அவரை கட்டி பிடிச்சு, எங்க போயிட்டீங்க, அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். சோ இன்னைக்கு தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார், அவருடைய வார்த்தையினால நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, பெருமையாய் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாத, உன்னுடைய இருதயத்தை வார்த்தைக்கு நேராய் மூடி வைக்காத. நீ என்ன பண்ணு, ஓபன் அப் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து கொடு. அப்ப அப்படி திறந்து கொடுக்கும் பொழுது அவருடைய வசனத்துல எழுதி இருக்கிறபடி நம்மளுக்கு we'll have the mind of Christ, நம்ம கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு உண்டாகும். கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு உள்ள இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறபடி நம்ம எல்லா மேன்மையானவைகளை
நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். எல்லா திங்ஸ் அபவ், எல்லா மேலான காரியங்களை யோசிக்கவும் சிந்திக்கவும் ஆரம்பிப்போம். சோ நம்மளுக்கு உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய உணர்வு இன்றைக்கு நமக்கு காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய அந்த செவி எப்பொழுதுமே திறந்தே இருக்கும். ஏன்னா ஈனோக்குக்கு ஆவிக்குரிய உணர்வு இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவனால தேவனோடு கூட சஞ்சரித்தே இருக்க முடிஞ்சிச்சு. அவன் வாக் பண்ணிட்டே இருந்தான். அவன் சொல்றபடி அந்த கைடன்ஸ்குள்ள அவன் நடந்துட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கொலோசியர் 1:9 வாசிக்கிறோம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. 9ஆம் வசனம். So have the knowledge of his will. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 9ஆம் வசனம். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். என்ன ஜெபம் பண்றாங்க? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நம்ம என்ன பண்ணோம்? நிரப்பப்பட வேண்டும். சோ ஞானம், விவேகம் இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா அவரிடத்துல இருந்து தான் வருது. சோ அவரிடத்துல இருந்து வரும் பொழுது நான் செவி சாய்த்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? அவரை அறிகிற அறிவுல நான் தொடர்ந்து நடக்கப்பட முடியும். சோ அண்டர்ஸ்டாண்ட். என்னத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, நான் இன்றைக்கு வாழ்றது தேவன் கொடுத்த கிருபையினாலும் அவர் கொடுத்த கிஃப்ட்னாலும் இந்த லைஃப் நான் வாழ்றேன் அப்படின்றத நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். The life that I have today is a gift of God. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனாலே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இத பெறறதுக்கு நான் ஏதோ பெருசா ஒண்ணும் செய்யவே இல்லை. I don't deserve it. நான் என்ன பண்ணல, இந்த உலகத்துல இன்றைக்கு நான் வாழ்றதுக்கு நான் பெருசா ஒன்னும் தேவனிடத்துல சாதிக்கல. ஆனா அவருடைய கிஃப்ட்னால இன்றைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நான் தேவனிடத்துல அதற்காக நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளும் பொழுது நான் இப்ப போகிற பாதை அது கரடு முரடா இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். சில டைம்ல நான் இப்படி அப்படி திரும்ப முடியாதபடிக்கு என்ன அப்படியே அதை அழுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த இடத்திலையும் என்ன பண்ணுவார்? அவர் என்னை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் எபிரேயர் 12:6 அவர் சொல்றாரு. 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்தும் தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். சோ என்ன புத்திமதி நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். யார நேசிக்கிறாரோ அவர் என்ன பண்றாரோ அவரை சிக்ஷிக்கிறார். யார் தண்டத்துல இழுத்து கொள்றாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடக்கிற பாதையில என்ன இருக்கு? பிரயாணத்துல மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, அந்த இடத்துல கஷ்டம் உண்டு, அந்த இடத்துல துன்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல திரும்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர், எல்லா நேரத்திலயும் நம்ம மறக்காம இருக்கக்கூடிய காரியம் அவருக்கு செவி சாய்க்க, ரெகக்னைஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். ஸ்ட்ரேஞ்சர் யாரு, தேவன் யாரு அப்படின்றத நான் சரியா நான் பகுத்தறிய டிசர்ன் பண்ண நான் என்ன பண்ணக்கூடாது? மறந்துடவே கூடாது. ஏன்னா யார் வழி நடத்துறா, நான் எப்படிப்பட்ட பாதையில போறேன், இப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன வைக்கணும் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த அவருடைய சத்தத்திற்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து என்னுடைய இட்டர்னல் டெஸ்டினியை முடிவு செய்யறது அவர்தான். என்ன பண்ணுவார்? என்ன கீழ்ப்படிய அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் என்னுடைய செவியை சாய்க்க நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில acknowledge him in all your way அப்படின்னு சொல்றபடி எல்லா வழிகளில அவரை நினைச்சு பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? என்னுடைய டெஸ்டினியை, என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய அந்த வழிகளை என்ன பண்ணுவார்? செவ்வைப்படுத்துவார். அவருடைய வசனத்துல எழுதிருக்கு 1 தெசலோனிக்கர் 5:18 in everything give thanks to God. This is the will of God. எல்லாவற்றிலும் என்ன பண்ண? தேவனுக்கு நன்றி செலுத்து. ஏன்னா இதுதான் என்னது? தேவன் அவருடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலும் போகிற ஒவ்வொரு பாதையில அவருக்கு நாம் நன்றி செலுத்திட்டே போகும் பொழுது
அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தை நான் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஏன்னா அவருடைய கூட தான் இருக்கிறார். நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்படிஞ்சுட்டே இருக்கிறேன், ரெக்கக்னைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா மோசே அதே மாதிரி தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் போற பாதை ரொம்ப இக்கட்டா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப அவனுக்கு என்னமே புரியாம ஒரு சூழ்நிலை இருந்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல திடீர்னு ஒரு புஷ் எரியுறத பாக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல எல்லாம் எரியுது. அவன் திரும்பி பாக்குற அந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாரு? அவனை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிடுற நேரத்துல அவன் கிட்ட போகும்போது அவர் சொல்றாரு, உன் பாதரட்சை என்ன பண்ணு, அங்க கழட்டி வச்சுட்டு வா. சில நேரத்துல சில காரியங்களை நம்ம செய்யாததுனால தேவனுடைய சரியான மெசேஜ், அவர் கொடுக்கிற சரியான தகவலை நம்ம புரிஞ்சு கொள்ளாம அதை மிஸ் பண்ணிடுறோம். சோ இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட இடைப்படுறார். அன்னைக்கு நிஜமா அவன் போங்க சப்பலை வர கழட்டி வைக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருந்தான்னா, அன்னைக்கு தேவன் அவனை கொண்டு ஆயிரங்களை எகிப்துல இருந்து விடுவித்திருக்க மாட்டாரு. ஆயிரங்கள், எவ்வளவு லட்சங்களை அவன் மூலமா எகிப்துல இருந்து அவர் விடுவித்தார். இன்றைக்கு நம்ம பாக்குறோம், அவன் அந்த இடத்துல அதை செய்தான். அதை செய்துட்டு அதுக்கப்புறம் அவனை விடுவிக்க அவர் கூப்பிடும் பொழுது அவன் சொல்றான், நான் யாரா இருக்கிறேன்? நான் ஒரு திக்குவாய், என்னால ஒண்ணும் முடியாது, என்ன போய் கூப்பிடுறீங்களா? நல்லது. அவன் தன்னை எக்ஸாமின் பண்ண, அது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைப்படும் பொழுது, நம்மளோடு கூட பேசும் பொழுது, நம்ம படிக்கும் பொழுது, மற்றவரிடத்துல இருந்து கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் yourself. நம்மள என்ன நான் ஆராய்ந்து அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள்ளே இருந்துனா நான் சரியானவைகளே நான் யோசிக்கிறேன், நான் சரியானவைகளை நான் பேசுறேன், நான் சரியானவைகள்ல வழிகள்ல நான் நடக்கிறேன். எக்ஸாமின் yourself. மத்தவங்க நம்ம ஜட்ஜ் பண்றதை விட, மத்தவங்க நீ சரியில்லை, நீ இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்றதை விட, உன்னுடைய இருதயம் உன்னை என்ன பண்ணும்? உன்னுடைய இன்னர் கான்சியஸ்னஸ், உன்னுடைய இன்னர் செல்ஃப் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம ட்ரெஸ் பண்ணிடுறோம், ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அப்படியே மிரர்ல பாக்குறோம், எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் அட்ஜஸ்டா, எல்லாம் அது அப்படியா இருக்கா, ஏதாவது இங்க எங்க தப்பா இருக்கா? அப்ப என்ன பண்றோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட், உள்ளான இருதயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அது அந்தந்த இடத்துலதான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறபடி, பேசினபடி நம்ம இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டும். அப்ப எங்க நான் தவறு இருக்கணும், அங்க என்ன பண்ணுவேன்? என்னை சீர்படுத்தி கொள்ளுவேன். எந்த வார்த்தையை நான் பேசக்கூடாது, நான் பேச மாட்டேன். எந்த இடத்துல நான் கர்த்தரோடு கூட இப்படிதான் இடைப்படணும் அப்படின்னு நானு தேவன் என்னோடு கூட பேசுகிறாரோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுவேன். வெளிப்புறமா நம்ம எவ்வளவோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றோம். மனுஷன் பார்க்கணும், மனுஷன் நம்மள என்ன பண்ணணும்? நம்மளை மெச்சிக்கணும், நம்மள பெருசா பேசணும், நம்மள அநேக விதத்துல நம்மள மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உலகம் நம்மள மதிக்குதோ இல்லை, இன்றைக்கு செத்தா பரலோகத்துக்கு என்னை கொண்டு போறதுக்கு தேவன் மட்டும்தான் ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ வேணான்னு நீங்களும் துரத்திடலாம், இல்ல நீங்களும் விளக்கிடலாம், இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனும் விளக்கிடலாம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வாழ்வா சாவான்ற அந்த இடத்துல மட்டும்தான் ஜீசஸ் உன்னை தேவையா, நம்மள தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு நரகம், இல்ல இன்னொன்னு பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் ஓகேன்னு சொன்னா மட்டும் அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். சோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நம்ம வாழணும்னா எனக்கு இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. சோ இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வாழணும் அப்படின்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. 1:10 கொலோசியர். walk worthy of the Lord. அங்க சொல்லப்பட்டிருக்கு, walk worthy of the Lord, pleasing him in every way. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய். சோ இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் அவருக்கு பாத்திரர்களாய் மாற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு மனுஷன் பாத்திரவான் ஆகணும்னா இந்த உலகத்துல படிப்போ இல்ல உன்னுடைய தாளந்துகளோ இல்ல உன்னுடைய பேச்சு திறமைகளோ ஒரு மனுஷனை கவர்றதுக்கு அது பாத்திரவானா மாற்றலாம். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளான அழகு, உள்ளான பரிசுத்தம், அது மட்டும்தான் தேவனை கவரக்கூடியதா இருக்கிறது. அதுல மட்டும்தான் தேவனை நீ என்ன பண்ணா அவரை முற்றிலுமாய் உன்னுடைய அழகுல வீழும்படியா நீ வைக்கலாம். மற்ற எதுலயும் தேவன் விழ மாட்டார். சோ அப்படி பார்க்கும் பொழுது பாத்திரமான வாக் worthy அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனுஷன் worthy-ஆ இருக்கிறான் அப்படின்னு சொன்னா
அப்ப நம்ம பரிசுத்தத்திற்குள்ளாய் நம்ம வழி நடத்தப்படணும். சோ அந்த பரிசுத்தம் எனக்குள்ளாய் இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், நான் பாத்திரவானாய் மாற முடியும். அந்த பாத்திரம், அந்த பரிசுத்தம் நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்துல இருந்து it will set me apart from this world. இந்த உலகத்துல இருந்து என்னை வேறு பிரித்து வைக்கும். அப்ப நான் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தையே நான் அவருடைய சத்தத்தை ரெகக்னைஸ் பண்ண 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 ஒவ்வொரு நாளும் it will make me holy. அந்த holiness என்ன பண்ணும், it will set me apart from this world. இந்த உலகத்துல இருந்து என்ன வேறு பிரித்து வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். சோ நான் அந்த உலகத்துல இருந்து வேறு பிரிக்க ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால சுத்திகரிக்கப்படுறேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். வார்த்தையில நான் சுத்திகரிக்கப்படும் பொழுது நான் என்ன பண்றேன், அவருடைய ஃபெலோஷிப்ல நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஐக்கியத்துல இன்னும் பலப்படுறேன். சோ பலப்பட நான் என்ன பண்றேன், என்னுடைய இந்த ஹியரிங் ஆனது, ஆவிக்குரிய ஹியரிங் தேவனோடு கூட இன்னும் தெளிவாக்கப்படுது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த நேரத்துல நான் பிறந்த நாள்ல இருந்து, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு தேவன் பேசுறது உங்களால புரிந்து கொள்ள முடியுமானா நிச்சயமாவே என்னால புரிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, என்ன பண்ணல, காட் தான் பேசுறாரா, இது எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற காலகட்டம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுறாரு, என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், இதுதான் அவர் தெளிவா சொல்றாரு அப்படின்றத என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நம்மளோடு கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறார், அவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார், ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நல்லவரா இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின்ல நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு காலம் வரும், அவர் ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்கும் காலம். அந்த நாட்களுக்கு நம்மள அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு நான் என்னுடைய இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, எதை விடணுமோ நான் விட்டுட்டு, எதை பிடிச்சுக்கணுமோ பிடிச்சுக்கினேன். எப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்க அவருடைய ஃபெலோஷிப்ல நான் பலன் அடைஞ்சு, நான் பரிசுத்தத்திற்கு நேரா வழி நடத்தப்பட்டு அவருக்கு வாதியா, அவருக்கு பிரியமா நான் வழி நடத்தப்படும் பொழுது நான் என்ன பண்ணலாம், என்னுடைய இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பரிசுத்த ஆவியாளர் மூலமா சரிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் வரும் பொழுது அவரு, நீ என்னுடையவள் அல்ல, என்னுடையவன் அல்ல அப்படின்னு என்ன தூக்கி எரிய தேவையே இல்லை. அந்த ஒரு நிலைக்கு நீங்களும் நானும் வர தேவையே இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன படவருக்கும் அந்த வசனத்தை, நீங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று அங்க சொல்லப்பட்டிருக்கு டுடே, இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். So today if you hear this voice, எப்படிப்பட்ட வாய்ஸ், தேவனுடைய சத்தத்திற்கு இன்றைக்கு நீ கீழ்ப்படிந்து, நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல, இன்றைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா, இங்க சொல்லப்பட்டிருக்கு do not harden your heart, உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நீ என்ன பண்ணு, தேவனுடைய சத்தத்திற்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேசுறாரு அப்படின்னு இல்லாம உன்னுடைய இருதயத்தில் மணவாளன் பேசுறாரு அப்படின்ற அந்த உணர்வோடு கூட அந்த சத்தத்தை ரெகக்னைஸ் பண்ணி நீ அவரை புரிஞ்சு அவருடைய வழியில நான் வழி நடத்தப்படும் பொழுது, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது in all your ways acknowledge பண்ணும் பொழுது அவருடைய வழிய எப்படி ஈனோக்க டைரக்ட் பண்ணாரோ அப்படியா உன்னுடைய வழியை அவர் டைரக்ட் பண்ணுவாரு. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பிஹேவியரை மாத்துவாரு, உன்னுடைய சிந்தனையை மாத்துவாரு, உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை மாற்றுவாரு. ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நீ பார்க்காம உன்னுடைய லைஃப் தேவனோடு கூட எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் எப்படியா ஈனோக்கு சஞ்சரித்தானோ, எப்படி ஈனோக்கு தேவனோடு கூட he walked with God, he talked with God, அவன் பேசினான், அவன் நடந்தான், அவன் வாழ்ந்தான். அப்படியாய் இன்றைக்கு நம்ம தேவனோடு கூட நடக்க முடியும், தேவனோடு கூட வாழ முடியும். அதனால ஐயோ நாளைக்கு இறந்துருவோமா, என்ன நடக்க போகுது அப்படின்ற பயம் எல்லாம் ஈனோக்கு இல்லவே இல்லை. அன்றைக்கும் நிறைய பூமி அதிர்ச்சிகள், அநேக இந்த உலகத்துல அநேக அழிவுகள் காணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அந்த எசேர் புஸ்தகத்துல பாக்குறோம். அப்பப்போ இப்படிப்பட்ட ஒரு அழிவுகள், எப்பெல்லாம் பாவம் உண்டாச்சு அப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அழிவுகள் வந்து ஜனங்க பயந்து தேவனுக்கு நேரம் அவங்க
திரும்பினாங்க அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்துல அப்பப்போ அந்தந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில கூட ஈனோக்குடைய கண்கள் தேவன் மேல் நோக்கமா இருந்துச்சு. அவனுடைய செவி தேவன் பேசுகிற வார்த்தைகள்ல அவன் ஒவ்வொரு நாளும் செவி சாய்த்து கொண்டிருந்தான். அதனால நல்ல மெய்ப்பன், மெய்ப்பனுடைய வேலை என்ன அப்படின்னா, மெய்ப்பன் அப்படின்னு சொன்னாலே எபிரேயல சொல்லி பார்க்கும் பொழுது மனவாளன் இல்ல, அவருடைய சொந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹஸ்பண்டுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய வேலை, மனவாளனுடைய வேலை இன்றைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் அவருடைய அரவணைப்புல நம்மள மூடிக்கொள்ளணும், நம்மள பாதுகாக்கணும், நம்மள அதிகமா நேசிக்கணும், நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும், நம்மள ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு மிருகமும் நம்மள வந்து தாக்காதவாறு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. சோ அவர் தான் எனக்கு ஷெப்பர்டா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சா இன்றைக்கு அவருடைய சத்தத்திற்கு என்ன பண்ணலாம், நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளலாம், ரெக்கக்னைஸ் பண்ணலாம். முதலாவது நம்ம கீழ்ப்படிந்தவர்களாய் ரெக்கக்னைஸ் பண்ணும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருக்கு பதில் கொடுக்க முடியும். சாமுவேலுக்கு சின்னவனா இருந்தான், அவன் சரியா பழக்கம் இல்ல, அவன் அப்புறம் குரோ ஆனான். நாளுக்கு நாள் பார்க்கும்போது அவன் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல. அவன் தேவனோடு கூட அவன் வாழ்ந்து தேவனோடு கூட அவன் வளர்ந்தபடினால அநேக ஜனங்களுக்கு அவன் தீர்க்க தரிசனமா தேவனுடைய வார்த்தைகளை பேசினா. எங்கெல்லாம் சாமுவேல் போனாரோ அங்கெல்லாம் ஜனங்களுக்கு பயம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அவன் தேவனுடைய வார்த்தையில பழக்கப்பட்டிருந்தான், அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து. அதுக்கப்புறம் போய் ஏலி அவன் கேட்கல, நீங்க பேசுறீங்களா, தேவன் அவனோடு கூட டைரக்டா பேசினாரு. எப்படி ஈனோ கூட டைரக்டா பேசி அவன் ஏற்ற நேரத்துல எடுத்துக்கொண்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வரப்போறாரு இயேசு கிறிஸ்து. வந்து நம்ம அவரோடு கூட சஞ்சரிக்க சஞ்சரிக்க வாழ வாழ நடக்கப்பட நம்மள ஒரு நாள் அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். பைபிள்ல எழுதியிருக்கிறபடி அவருடைய நாளையாவது ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. அவர் எப்படி வருவாரு, திருடனா போல வருவாரு. யாருக்கு திருடனா, அறியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் அவர் திருடன் போல வருவாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லாவற்றையும், எல்லா சயின்ஸ் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல நமக்கு நல்லா தெரியும், என்னுடைய மனவாளனுடைய நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது, அவர் வந்து என்ன கொண்டு போகிறார். சோ அதனால அதற்குரிய ஆயத்தத்தை நம்ம என்ன பண்ணோம், சீக்கிரமா செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்ப ஆயத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய செவி எப்பவுமே அவருடைய வார்த்தைக்கு நேராய், அவருடைய வாய்ஸுக்கு நேராய், அவருடைய சத்தத்திற்கு நேராய் என்னுடைய செவியை நான் சாய்த்து கொண்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, நான் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை முழுமையாய் அவரிடத்துல அர்ப்பணித்து நம்ம கொடுக்க வேண்டும். அப்ப ஒரு நாள் எப்படி வந்து மரியாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் அவ ஓடி வந்து அவரை கட்டி பிடித்தது போல அவர் நம்மளை கூப்பிடும் போது நம்ம எல்லா வித ஆயத்தத்தோடு நிற்க கற்றுக்கொள்ளும் பொழுது 10 கன்னிகைல 5 கன்னிகை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. புத்தி உள்ளவர்கள் 5 பேரு திரும்ப வந்து அவங்க தட்டும் பொழுது நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்டாங்க, ஆனா தப்பா வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம சத்தத்தை, அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை திறந்து கொடுத்தோம், நம்முடைய நடைமுறையில கிரியைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம கைவிடப்படுவோம். அதனால இந்த வேளை கண்களை மூடி, அன்பு தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவே, இதோ நன்னாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Recognize the voice of God என்று சொல்லி கர்த்தாவே, இதோ உடைய வார்த்தைக்கு நேரா என்னுடைய செவியை எப்படி நாங்க சாய்த்து கொடுக்க வேண்டும், நாங்கள் எப்படியாய் கர்த்தாவே உடைய சத்தத்திற்கு நேராய் நாங்கள் கர்த்தாவே என்னுடைய செவிகளை தேவனே முழுக்க ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத கர்த்தாவே நாங்கள் இந்த வேளை அநேக வார்த்தைகளை பார்த்தோம். ஏசப்பா, நீர் எங்க கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவோடு கூட இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, நீர் கர்த்தாவே ஈனோக்கை எடுத்துக்கொண்டது போல, மரியாளோடு கொண்டு வந்து கர்த்தா இடைப்பட்டது போல, அப்பா அதோ கர்த்தாவே மோசே திரும்பி பார்த்து அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அப்பா அவனுடைய கர்த்தாவே வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வையும் அப்பா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து அப்பா அதோ கர்த்தாவே மோசே நீர் வழி நடத்தினது போல இன்றைக்கு எங்களையும் நீர் வழி நடத்த வல்லவரா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. இதோ அந்த 10 கன்னிகைகளை கர்த்தாவே 5 பேர் புத்தி உள்ளவர்களா அப்பா செவி சாய்த்து சரியான கர்த்தாவே இதோ உம்முடைய கர்த்தாவே சித்தத்திற்கு நேராய் காரியங்களை அவர்கள் செய்தபடினாலே அவர்கள் அதோ கர்த்தாவே மணவாளன் வரும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்பா மீதியானவர்கள் கேட்டாங்க, ஆனா சரியானவைகளை செய்யாதது நிமித்தம் லேட்டா வந்ததுனால அவர்கள் யார் என்று கர்த்தாவே நீங்க யாருன்னு தெரியாதுன்னு அப்பா அவர்களுக்கு முகத்துக்கு நேராய் அந்த கதவை அடைத்தது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும்
எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு சாமுவேலை போல உடைய வார்த்தையில கர்த்தாவே உணர்வு இல்லாதவர்களா இருந்தாலும், ஒருவேளை ஏலிட்ட போய் யார் என்ன கூப்பிட்டான்னு கேட்கிற அப்படின்னு ஒரு நிலைமை, நாங்க பாஸ்டர்ஸ்கிட்டையும் ஊழியக்காரர்கிட்டையும் போய் போன் பண்ணி இதோ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட டைரக்டா பேச நீர் ரெடியா இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே அதை உணர்ந்து கொண்டு அப்பா எங்களுடைய செவிகளை உங்களுடைய வார்த்தைக்கு நேராய், பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் எங்களுடைய செவியை சாய்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய கர்த்தாவே, இருதயமும் எங்களுடைய காதும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் டியூன் ஆக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து வர நாட்கள்ல கர்த்தாவே எங்களுடைய ஆவி பலப்பட, நாங்கள் எங்களுடைய ஆவியில விருத்த சேத முடியவர்களாய் அப்பா உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் கர்த்தா சீர்பட எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஈனோக்கை போல ஒரு நாள் வந்து எங்களை கொண்டு செல்ல போகிற அந்த நாட்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Help us to be worthy of Lord walking with you, O Father, pleasing you in every way. எல்லா வகையிலும் கர்த்தாவே உங்களை நாங்க பிரியப்படுத்தி நாங்கள் கர்த்தாவே உமக்குள்ள வழிநடத்தப்பட அப்பா கனி கொடுக்கிறவர்களா இருக்க நாங்க கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையில நாங்க கர்த்தாவே திடப்பட அப்பா நாங்க பலப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க கடவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.